அண்மைச் செய்தி. சென்னையை அடுத்த எண்ணூர் கடல் பகுதியில் கடுமையான சீற்றம் காணப்படுகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எண்ணூர் கடல் பகுதியில் கடுமையான சீற்றம் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக சென்னையை நெருங்க தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதி. இந்த கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கும் மேலாக இந்த பகுதியில் ராட்சத அலைகள் எழுப்பக்கூடிய காட்சிகளாம் நம்மால் காண முடியும். தொடர்ந்து இந்த ராட்சத அலைகளை பார்ப்பதற்காக ஆபத்தை உணராமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் இங்க கடந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் குடும்பமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலைமையில தொடர்ந்து இந்த பகுதியில் காற்று மிகவும் பலத்த காற்றுடன் வீசி வருகிறது. இந்த பகுதி செய்தி சேகரிக்க வந்திருக்கக்கூடிய நம்ம குழுவாகவே இந்த பகுதியில் இன்று செய்தி சேகரிக்க முடியாத சூழல்ல பலத்த காற்றானது வீசி வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மீனவர்கள் தங்களுடைய படகுகளை தொடர்ந்து பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் சரி, ஆனால் தற்போது சென்னை இந்திய வானிலை ஆய்வு மையமானது இந்த திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் பலத்த மழை வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு எண்ணூர்ல 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணூர்ல 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கூடிய விளைவின் தாக்கமாக தொடர்ந்து பலத்த காற்று வீசி வரக்கூடிய காட்சிகள்லாம் நம்மால் காண முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடும்பமாக பிள்ளைகளுடன் இந்த பகுதிகளில் குழந்தைகளை கொண்டு இந்த ராட்சத அலைகளை ரசிப்பதற்காக ஆபத்தை உணராமல் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. ராட்சத அலைகள் எழும்பி இந்த பாதுகாப்புக்காக போட வைக்கக்கூடிய இந்த பாறைகள் மீது இந்த அலைகள் மோதக்கூடிய காட்சியெல்லாம் நம்மால் தொடர்ந்து காண முடியும். ஆனால் தற்போது இந்த எண்ணூர்ல 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட விளைவாக தொடர்ந்து காற்று அதிவேகத்துடன் வீசி கொண்டு வருகிறது. இந்த புயல் நம் சென்னையை நெருங்க இந்த டிட்வா புயல் நெருங்க பலத்த மழை இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலவே தற்போது இந்த பகுதிகளில் மீனவர்கள் ஆங்காங்கே தங்களுடைய படகுகளை பாதுகாக்கும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதிகளில் ஆபத்தை உணராமல் செல்பி எடுப்பதும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை கையில் பிடித்தவாறு இந்த ராட்சத அலைகள் ரசிப்பதற்காக அழைத்து வந்ததும் தவிர்க்க வேண்டும் என தற்போது பொதுமக்கள் வாகன ஓட்டிகள்லாம் இந்த வாகனத்தை சாலையில நிறுத்திவிட்டு இந்த அலைகளை ரசிப்பதற்காக இந்த காற்றில ஆபத்தை உணராமல் தொடர்ந்து வந்து கொண்டமாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுமா. விரிவான விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.